எதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கே அது பேசும் கூச்சமா இருந்தது. அங்க உட்கார்ந்து கொடுக்கிற வேலை இந்த வார்த்தையை மாத்திரமே தேவ ஆவியான எனக்குள்ள போட்டுட்டே இருந்தால் நான் ரொம்ப பயந்து பேசுகிறவன். கீழே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நடுக்கமா இருக்கும். ஏன்னா மேல பல பரிசுத்தமான உட்காரும் போது எனக்கு அவர்கள் மத்தியில இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு இடமில்லை, தைரியமும் இல்லை. நான் அங்க நிற்கும் போது தேவாவியனை கட்டாயப்படுத்தி என் ஆளுகை செய்த இந்த வார்த்தையை பேசினார். அநேகர் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். அந்த காலேஜ் இந்த வார்டன் ஓடி வந்து சொன்ன, ராஜபதர் ரொம்ப வருஷமா நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது வேதனையா இருந்தது. அந்த உணர்ச்சிகள் அது பெண்ணா ஆனான்னு கூட தெரியாமலே யோசித்து பாருங்க தங்கச்சிகளா. உங்களுக்கு தெரியாதது என்ன? உங்களுக்கு தெரியாதா? கல்லூரியில் நடக்கிற விஷயங்கள் தெரியாதா? ஒரு வாரத்துக்கு முன்னதாக இரவு ஜபத்துக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்களையும் வாங்கினேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவங்களோடு சொன்னேன், நீங்க வரும்போது உங்க கல்லூரியில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா I want to know what's happening. பிரசங்கத்துக்கு தேவை, நான் ஜெபத்துக்கு தேவை, நான் இவர்களை எந்த இடத்துல சீர்படுத்த முடியும் என்பதற்காக அவர்கள் கல்லூரிக்குள்ள பிரச்சனைகளை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ராஜு அண்ணா என்னுடைய ஹாஸ்டல் ரொம்ப தப்பா நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் செகண்ட் டிகிரி எல்லாம் அபார்ஷன் எடுத்து. தம்பி தங்கச்சி ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பிள்ளை சொன்னா, ராஜண்ணா என் காலேஜ்ல ரொம்ப லெஸ்பியன். அப்ப லவ் லெட்டர் எல்லாம் பசங்க இருப்பாங்க, இப்ப லவ் லெட்டர் பொண்ணுங்க எழுது. இது உணர்ச்சி. இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். இந்த உணர்ச்சி உன் கூட வரதுக்கு காரணம் என்ன? அன்பல்ல, இச்சை. இது லவ் இல்லப்பா, இது காதல் இல்ல. ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட சேருவது அது காதல் அல்ல. ஏதோ உள்ளத்தை பார்த்து தூப்பு பிசாசமே. நீ பள்ளி விடுதி வச்சுக்கிடுவா, உன்னை ஒரு நாள் லவ் பண்ணது. சும்மா கதை விடுறான் அவன்லாம். ஐயோ உன்னை பார்க்காம இருக்க, அவங்க அம்மா லவ் பண்ண வேண்டியதான பாவம். பெத்த தாய்க்கு ஒரு புடவை வாங்கிக்கூடிய யோகியத்தில் அதை கபோதி வேலைக்கு போயிட்டு ஒரு அம்மா காசை எடுத்து பிச்சைக்கார பசங்க பொண்ணுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கல. அவங்க இருக்கும் அம்மா வீட்டு வேலை போகும். உனக்கு கஷ்டப்பட்டு உங்க அப்பா கார்பெண்டர் வேலைக்கு போயிட்டு வண்டியை போட்டு ஃபீஸ் கட்டுவார். நீ காலேஜுக்கு போய் ஜல்சா பண்றியா? என்னையா வாழ்க்கை இதெல்லாம்? என்னையா வாழ்க்கை? நான் வெளியே பேசுறேன், கிறிஸ்தவத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். சிம்சோனோட உணர்ச்சி பயணித்தது. உணர்வே இல்லாம போயிட்டான். விபச்சாரம் தப்புன்னு தெரியாமலே போயிடுச்சு. என் கூட தேவ அபிஷேகருக்கு தெரியாமலே போயிடுச்சு. அவ்வளவு டேஞ்சரியா உணர்ச்சி. ஒரு செகண்டுக்கு அது நம்மளை பயங்கரமா மழை போல மாறி கண்ணை மூடி அந்த 10 நிமிஷம் சுகத்துக்காக என்ன விட செஞ்சிருவோம் தெரியுமா? யோசிக்கவே மாட்டோம். தேவன் என்னோட இருக்கிறார் என்று ஏக்கம் வராது. தேவ வசனம் ஞாபகம் வராது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தப்பு பண்ணக்கூடாது ஞாபகம் வராது. அடுத்த வாரம் பந்தியில கை வைக்கணும், யோசிக்க மாட்டோம். உணர்ச்சி, அவன் கூட உணர்ச்சி பயணித்தது. உணர்த்தப்பட்டவனதான் இருந்தான். தீர்க்க தரிசனமாய் அவன் வாழ்க்கை திட்டத்தை தேவன் வைத்திருந்த போது கூட அவன் கூட உணர்ச்சி பயணித்தது. அவன் வேசித்தனத்தை கூட யோசிக்காமலே அந்த உணர்ச்சி இடம் கொடுத்ததுனால ஒரு 50 வெள்ளி காசு கொடுத்து அவளோடு அவன். என் அருமை வாலிபனே, அந்த உணர்ச்சி வரும்போது நீ ரீசார்ஜ் பண்ணி இரவிலே உன் வாழ்க்கையில வேசித்தனம் பண்ணலையா? இரவிலே என் தங்கச்சி நீ தூங்குற நேரத்துல உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து ஓபன் பண்ணி பல நேரங்கள் காலையில வரைக்கும் நீ மொபைல பாக்குறது இல்லையா? உன்னை காலையில வரைக்கும் மொபைல பாக்கிறதுக்கு காரணம்